Hello and what's up guys, நான் தான் உங்கள் ஸ்னாப் கிட். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா VPN என்ன VPN யூசஸ் என்ன, ஸோ VPN எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் வந்துட்டு இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபோனை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். VPN கம்ப்யூட்டர் தோணிலிருந்து இந்த VPNங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. VPNங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலம் மட்டும் இல்லை. ஸோ VPNங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்த்து வந்துட்டு நிறைய நியூஸ்லலாம் இப்போ VPN நிறையா வந்துட்டு அந்த வார்த்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு டெய்லி பார்க்குறோம். VPNங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் தான் பார்த்தீங்கன்னா VPN இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு ஹை சென்சிட்டிவ் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது ப்ரைவசி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க. ஸோ ப்ரைவசி நெட்வொர்க்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை சென்சிட்டிவ் கம்பெனிஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க டேட்டா வந்து திருடு போகாமல் இருக்க, ஹேக் பண்ணாமல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த VPNங்கிறது பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸோ அவங்கவுங்க இப்போ நிறைய ஃபோன் வச்சிருக்கிறவங்க நெட்வொர்க் வளர்ந்தனாலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபோன் வச்சிருக்கிறவங்க, ஸோ அவங்க ஓனாக வந்துட்டு VPN வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அவங்கவுங்க வந்துட்டு அவங்கவுங்க ப்ரைவசிக்காக இப்போ வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு VPN ப்ரொவைட் பண்ணுறாங்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ண மாறிட்டோம். VPN பற்றி நான் ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். VPN யூஸ் பண்ணாமல் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு IP அட்ரஸ் வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் IP அட்ரஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க. அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் IP அட்ரஸ்லேருந்து ISP, ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற டேட்டா. ஸோ அந்த ஏர்டெல் அந்த மாதிரி நெட்ஒர்க்ஸில் ஸோ உங்கள் ஃபோன் தான் வந்துட்டு IP அட்ரஸ். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு ஏதாவது ஒரு பேர் அடித்து நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் IP அட்ரஸ் மட்டும் தான் வந்துட்டு சர்ச் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் IP அட்ரஸ் வச்சுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ISPங்கிற இடத்துக்கு போகும். ISPலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்வர் இருக்கும். சர்வர்லாம் போய்ட்டு ரெக்வஸ்ட் கேட்கும். உங்கள் இது அந்த சர்வரில் ஏதாவது சர்வர் வந்துட்டு உங்களோட கரெக்டான ஆன்சரோட பதிலாக இருந்துச்சுன்னா அந்த பதிலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ VPN யூஸ் பண்ணாமல் நம்ம டேட்டா வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்கள் IPலேருந்து ISPக்கு போகிறது இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் இது பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ISP, ஸோ உங்கள் ஏர்டெல் எந்த சிம் யூஸ் பண்ணுறோம் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ், ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஹேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து ஹேக் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐஎஸ்பின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ ISPங்கிறது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏர்டெல் ஜியோ, ஸோ எந்தெந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க அவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா அது போகும். ஸோ இந்த தொடர்புக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹேக் பண்ணுறக்கு சான்சஸ், ஸோ உங்கள் மெசேஜஸ் வந்து திருடு போகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை ISP, ஸோ இந்த நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் வந்து அவங்களுக்கும் பார்க்கலாம். இந்த நீங்கள் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் கேதர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறது யாரும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. மற்றவங்கள பார்த்து தான் இருக்காங்க. நீங்கள் ISP இருக்கிற பார்த்தீங்களா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த சிம் இருக்குது பார்த்தீங்களா ஏர்டெல் ஐடியா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்களோ கூகுள்கிட்ட என்ன தேட சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ, ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ கூகுளில் வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போலாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நடவடிக்கை எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ISP போவாங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்ககிட்ட போயிட்டு சர்ச் பண்ணதில் கேதர் பண்ணிக்குவாங்க கவர்மெண்ட். இது கவர்மெண்ட் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணிவிட்டு கேதர் பண்ணதில் உங்கள் IP அட்ரஸ் அது இருந்துச்சுன்னா உங்கள் IP அட்ரஸ், அதாவது உங்கள் ஃபோனோட தான் IP அட்ரஸ் வந்து உங்கள் ஃபோனோட IP அட்ரஸ் சேவ் ஆகிருக்கும். அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா VPN. ஆமாங்க, VPN வச்சுட்டு நம்ம என்ன வேலை வேணால் பண்ணலாம். ஸோ VPN வச்சுட்டு ஹேக்கர்ஸ் வந்து உங்களை பக்கத்தில் தீண்டக்கூட முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VPNங்கிறது உபயோகப்படுது. ஸோ இதை நான் சின்ன ஒரு இதாக சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இருக்கார், இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஒன்று யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று தேவை.
அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்தியா அவைலபிள் இல்லை. ஸோ இந்தியா வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த VPN யூஸ் பண்ணிட்டு ஒரு இப்போ இந்தியாவோட VPN வந்துட்டு நம்ம யூஎஸோட VPN அப்படின்னு வச்சுக்கலாம். யூஎஸோட VPN வந்து அவர் கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸோட பேரில் வச்சுட்டு அவர் அந்த கண்டென்ட் வந்து எடுத்து அவர் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் இதுதான் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்துட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், சம் ஆஃப் த சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அங்கே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கூகுள் மட்டும் தான் இருக்கும். கூகுளில் வச்சுட்டு நம்ம VPN எடுத்துக்கலாம். VPN வந்துட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி பேரை போட்டுட்டு அந்த கண்ட்ரியில் வந்து அவைலபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரியில் அது அவைலபிள் இருக்கிறத வந்துட்டு நம்ம பேரை மாற்றிட்டு ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VPN வச்சுட்டு நம்ம ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த VPN வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. VPN இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா VPN பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ VPN பார்த்தீங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங். ஸோ உங்கள் ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பேடிஎம் இந்த மாதிரி கூகுள் பே இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா VPN வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்கள் மணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது யாராவது ஹேக் பண்ணி உங்கள் மணி வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டிரான்சாக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் VPN-ஆல தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா VPN வந்துட்டு ஃப்ரீ ஹாட்ஸ்பாட் இருக்கிற இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்டுங்கிறது எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பப்ளிக் பேசிஸில் ஃப்ரீ ஹாட்ஸ்பாட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்லாம் கிடைக்குது. அங்கே வந்து நம்ம ஒய்ஃபையில் யூஸ் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு VPN யூஸ் பண்ணுறாங்க. த்ரூ த ஹாட்ஸ்பாட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து திருட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வச்சிருக்கிறவங்க வந்துட்டு சப்போஸ் உங்களோட வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா VPN தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஹேக் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியாவில் வந்துட்டு VPN வந்து யூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்துட்டு யூஎஸோட VPN வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யூஎஸோட VPN யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சேவ் ஆகுது. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தங்கிற சேவ் ஆகாது. அது என்ன பேர் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட பேர்லாம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்த கண்டென்ட் வந்துட்டு என்னவா சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் VPN வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஸோ இதனால் என்னடா உங்களுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளும் பார்த்தீங்கன்னா உங்களை ஹேக் பண்ணுவாங்க, ட்ரேஸ் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ப்ரைவசியான ஒரு கண்டென்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு VPN யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரைவசி, ஸோ நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு நான் பார்க்கணும், ஸோ எனக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா VPN யூஸ் பண்ணலாம். ஸோ VPNங்கிறது பார்த்தீங்கன்னா VPN ஒரு டைட்டில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சுக்கிற VPN யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூசேஜ், இதனால் என்னென்ன பாதிப்படைகிறோம், ஸோ இதனால் என்னென்ன யூஸு, ஸோ டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை விட சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதை நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.